பாருங்க பின்னாடி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. கக்கூஸ்லேருந்து எல்லாமே பறக்க விட்டுருக்காட்டு இந்த ஒரு புயல். ஓகே ரெனோவேஷன். ஸோ மக்களே நம்மளோட பீச்சை பார்த்தீங்களா? இதான் நம்ம ஆஹா ஓ ஹைலாண்ட் ஹாப்பிங். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டே ஃப்ரம் நம்ம வந்து ஸ்டேலேருந்து நடந்து நேராக வந்தோன்னா இது ஒரு இதுக்கு வந்துடலாம் இடத்துக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து போன்றாங்க, ஜஸ்ட் பார்த்து போய்க்கும். பட் வந்து இங்கே சிப்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிப்பி இருக்குது, தெரியுது அவங்களுக்கு? அவ்வளோ இருக்குங்க. ஃபுல்லாக கடலில் அடிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கரைக்கு சேர்ந்துருச்சு. போட்லாம் அங்கே சொல்லி வச்சுருக்காங்க. போட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஐலாண்ட் ஹோப்பிங் வந்து பண்ணுவாங்களாம். 600க்கே பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நினச்சோடதே தலைவர் வந்து ரொம்ப செமையாக பண்ணித்தரேன்ட்டார். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ பிரதர். ஆக்சுவலி யா சரிங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். கம் டு த ஜெய்ஜான் ஹோம் ஸ்டே. யூ ஆர் கிவிங் a good price for the backpackers actually. Okay. யா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் பேக்கிங் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கேளுங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாரு அன்பான மக்கள். ஸோ நம்மளோட வியூ பாயிண்ட் தான். இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக ஸ்விம் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் ஐலாண்ட் ஹோப்பிங் போக வேண்டியதான். பட் வந்து கடைசி 2 நாள் மட்டும் என்னன்னு தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஊரை விட்டே போகக்கூடாதுன்ற மாதிரி தோணும். பட் நேற்று 2 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து சரியில்லை. நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த இடங்களாக இருக்கட்டும், போகிற விஷயங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனையாகிடுச்சு. பட் இனிமேட்லாம் அப்படி இல்லை. மக்கள் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் வாங்குறாங்க. அரௌண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் நடந்தோம். அங்கேருந்து வந்தோம் ஒரு 6, 7, 8 கிலோமீட்டர் வந்துருப்போம். 50 பதி தான் வாங்குறாங்க இந்த ஒரு ஐலாண்டில். பட் மெயின் அந்த ஐலாண்டில் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். பட் நீங்கள் வர மாதிரி இருந்தால் நேராக அந்த ஒரு ஐலாண்டை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது ஹைடன் ஜெம் சொல்ல போனால் பிலிப்பைனோட ஹைடன் ஜெம். மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கு, டூரிஸ்ட் பீப்புளுக்குலாம். ஸோ பார்ப்போம், டூரிஸ்ட் பீப்புள் யாராச்சும் வருவாங்க, கண்டிப்பாக வந்தாங்கன்னா Charles too. So it takes a moment. Later it will appear the internet. Okay. From now on, because it takes maybe take to connect 10 minutes. Okay, it will take to connect. Yeah. Yeah, it's good. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எலான் மஸ்கோட அந்த ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்கோட அந்த ஒரு விஷயங்கள் இங்கேயும் இருக்குங்க. விச் இஸ் அங்கே வந்து நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கெல்லாம் கிடைக்காது கடலுக்குள்ளே இருக்கனால. அதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்கை வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அந்த ஐ திங்க் கரீபியன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சைடு கரீபியன் சைட்ஸ் அந்த லைக் சென்ட்ரல் அமெரிக்கா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அமேசான் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிலிப்பைன்லேயும் இந்த ஒரு ஜெயண்ட் ஐலாண்ட்லேயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபீலு. சேட்டலைட் நெட்வொர்க் சொல்ல போனால் இங்கே இருக்குது. அதெல்லாம் மக்கள் ரொம்ப அன்பாக இருக்காங்க. நான் வந்தோடனையும் எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். ஐலாண்ட் ஹோப்பிங் ரெடி பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டார். சாப்பிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து அப்புறம் சாப்பிட்ற மதியானம் அப்படின்னோடனே நீ எந்த காசு கொடுக்கணும்னா என் வீட்டில் சாப்பிடு அப்படின்றாரு. எனக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. மக்கள் ரொம்ப அன்பாக இருக்காங்க இங்கே. ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காங்க அன்பா. ஊரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஜென்ரேட்டர் வந்து ஆன் சொன்னேன், ஏதோ ஆஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜ் பண்ணோம், பட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஏதோ ப்ராப்ளம் ஆட்டுக்கு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு எனக்கு வருத்தமும் இல்லைங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தது, இந்த மக்களை பார்த்தோன்னையும் கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போயிடுச்சு. ஸோ பார்ப்போம். ஒரு 3/4 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். அங்கே பக்கத்தில் நம்பால் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போவார். வெறும் 600 ரூபாய்க்கு. 600 பைசா இந்த ஊர் காசுனா நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா ஆர் சம்திங். 800 ரூபா கூட இல்லை, 900 ரூபா. 900 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி காட்ட போகிறாங்க. இந்த ஒரு ஐலாண்ட் ஃபுல்லாக இங்கே என்னென்ன ஐலாண்ட் இருக்கோ எல்லாமே சுற்றி காட்ட போகிறாங்க. ஒரு ஐலாண்ட் கிடையாது, எல்லா ஐலாண்டையும் சுற்றி காட்ட போகிறாங்க மக்களே. ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரு விளாகாக பார்க்க போகிறீங்க. வந்தது வரைக்கும் ஒரு விளாகாக பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் போகிற ஃபுல்லாக ஒரு விளாக் பார்க்க போகிறீங்க. சரி மக்களே, சார்ஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்புவோம். ஓகேவா? நாங்க ஆரம்பமா அந்த ஐலாண்ட் ஹோப்பிங்க. ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அட் ஜெயண்ட் ஐலாண்ட்ஸ், ஜெய்ஜன்ட் அப்படி ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கே இருக்க மக்கள். பட் நம்ம வந்து ஜெயண்ட் ஐலாண்ட்லேயே சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஸ்பானிஷ் வேர்டில் வந்து இப்போ தான் ஜெயண்ட் தான் மீனிங்கு. ஸோ இப்போ வந்து கிளம்பி டுவோர்ட்ஸ் நம்ம வந்து ஐலாண்ட் ஹோப்பிங் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க, சார்ஜ் பண்ணியாச்சு, ட்ரோன் எல்லாமே ரெடி. அண்ட் தென் பேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் தென் போட் மட்டும் தான் அவ்வளோ ரெடி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம். சரி, ஆரம்பம் பண்ண பயணத்தை. ஓகேவா? ஓகே பிரதர். யா ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிடுச்சு. ஒரு 3 பாயிண்ட் எடுக்குன்னு நினைக்கிறேன். 3 பாயிண்ட்டுங்கிறது ஒரு 45 அந்த லெவலில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். சாயந்தரம் வந்து சார்ஜ் பண்ணி அப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக ஃப்ளை பண்ணிக்கலாம். போகும்போது ஒரு ஃப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? போட்டில் ஏறிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா போட் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து கைடன்ஸ்க்கு ஒரு ஆள் அமைச்சிருக்காங்க. ஹாய், சரி ஹாய்.
நம்ம மக்கள் நம்பாளு தான், இங்கே இருக்க லோக்கல்ஸ் தான். நம்ம ஸ்டேயில் தான் இருக்காருங்க, அவங்களோட தம்பின்னு நினைக்கிறேன். நம்ம போட்டுக்கார் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிச்சு தயாராக இருக்காருன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு போட்டு வந்துச்சு, ஸோ அந்த போட்டு தான் நினைக்கிறேன். போவோம் மக்களே. பட் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். மீதி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே துணியில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் உள்ள பேக் பண்ணிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி ஆரம்பமா அந்த ஒரு பயணத்தை, லாஸ்ட்டு பயணத்தை வந்து நம்ம வந்து இது வரைக்கும் வந்த வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். பட் வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு ஹைலாண்ட் ஹோப்பிங்கிறது ஆக்சுவலாக 1000 பேசோக்கு வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்மளுக்காக நம்ம பிரதர் சொன்னதுக்கு பேசியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது, அடித்து பேசலாம். பட் நீங்கள் வந்து கேட்கணும் உங்கள்கிட்ட. ஐ திங்க் வேர் அல்ட்டு கெட் தான் யா பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த போட்டு தான் நினைக்கிறேன். இந்த போட்டு அந்த போட்டான்னு தெரியல. ஸோ வருவார், வந்தோடனையும் நேராக ஏறி போகலாமா. நம்ம வந்து என்னென்ன இந்த விஷயங்கள் இந்த சேனலில் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஹைடன் ஜெம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அதுவும் பட்ஜெட்டாக பண்ணுறோம். அண்ட் தென் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுப்பேன், டிப்ஸ் லைக் எவ்ரிதிங் நான் வந்து கொடுப்பேன் இந்த ஒரு சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பெல்லைக்கன் ஆளில் தட்டி விட்டுங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் மேரிட் ஐடின்னு இதே சேனல் தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கரண்ட் அப்டேட்ஸ் போடுவேன். லைக் வந்து நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா அதில் லைட்டாக ஒரு அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஹாய், ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? நேம் சச்சின். யூ நேம்? ரோல். ஓகே, அவங்களுக்கு தெரிலங்க, விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கிலீஷ் 4 லாங்குவேஜ் பேசுகிறாங்க சொல்ல போனால். ஒன்று ஃபிலிப்பினோ, ஒன்று தென் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து 3 பேசுகிறாங்க. ஓ இட்ஸ் ஷேக்கிங். நோ பையனுக்கு பார்த்தீங்கன்னா குச்சி விளாண்டுருக்கானுங்க ஜம்முன்னு. இவனு தான் உடச்செறிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். மக்கள் இங்கே வரதே இல்லை நினைக்கிறேங்க அதிகபட்சமாக. ஸோ பாவம் மக்கள் இங்கே இருக்கவங்க. பட் வந்து இது மக்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு இடம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடும். ஏன்னா அந்தளவு அழகு கொண்ட ஒரு ஐலாண்டுங்க. நான் போக உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே மிரண்டுருவீங்க. என்னடா இந்த ஐலாண்டுக்கு இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கி வந்து நம்ம சுற்றி பார்க்குற டூருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னா, அரௌண்ட் அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 289 இல்லை 249 39 பேசுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வரத்துக்கு போட்டுக்கு ஒரு 200 அண்ட் தென் 75 பார்த்தீங்கன்னா இதுக்கு. ஸோ டோட்டலி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 400 500 பேச செலவு பண்ணிட்டு பண்ணிக்கிறேங்க. 500 to 555 அந்த லெவலில் செலவு பண்ணியிருக்கோம். நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா 800 ரூபா செலவு பண்ணி நம்ம இங்கே வந்துட்டோம். அதே மாதிரி இந்த டூர் பண்ண போகிறோம் அன்றைக்கி. இந்த டூர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 900 ரூபா. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு 2000 ரூபாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஐலாண்டை சுற்றி பார்க்க போகிறோம். அது பேரும் ஜெயண்ட் ஐலாண்ட், அரக்கர்களின் ஒரு ஐலாண்ட், அரக்கனோட ஐலாண்ட் சொல்ல போனால். இது அரக்கனோட ஐலாண்டை பார்த்துருவோமா? வாங்க மக்களே போவோம். அவர் டிரைவர் வரட்டும், நம்ம போட் டிரைவருங்கிற பாருங்கள், போட்டு ஓட்டுறவர் வந்தோடனே கிளம்பும். நான் வந்து 2 தடவை கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். பட் இப்போ தான் வந்து ரியலாக கிளம்ப போகிறேன். நான் அவர் வந்துட்டார். சரியா, உள்ளே போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா நான் எகிரி வச்சு அப்படியே இறங்கி வர வேண்டியதான். நீங்கள் தெரியுதா இந்த முத்தோட அந்த இது என்னன்னு சொல்லுவாங்க தெரியல, எனக்கு வேறு வாயில் வர மாட்டேங்குது. முத்தோட அந்த மேலே இருக்குல்ல அந்த இது, ஐயோ டக்குன்னு இப்போ வர மாட்டேங்குது. இப்போ இது முன்னாடி கூட சொன்னேன், கடல் சிப்பின்னு சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்க தெரியல. ஷெல், ஆமாம் ஷெல். ஆகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள், குமிஞ்சு கிடக்கு. போகும்போது நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். நான் ஏற்கனவே வந்து கப்பாஸ் ஐலாண்டுக்கு ஒரு ஞாபகத்தை எடுத்துகிட்டு ஒன்று இங்கேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம பிரதர் தான் நீ கூப்பிட்டு போக போகிறாரு. தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை கிளியராக இருக்குது. ஹலோ, யா லெட்ஸ் கோ. ஐ திங்க் வி கோ இன்சைட். யா இருங்க, நான் உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு வ்ளாக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மீனவர்களோட போட்டெல்லாம் ஃபுல்லாக நிற்க மாட்டேங்குது. இவரும் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தான். பட் வந்து நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் போட்ஸ். ஓகே, நம்ம தங்கியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா இதாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீடெலாம் அழகாக கட்டியிருக்காங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் இருக்குது. இப்போ தான் நானே செக் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம், நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்ப்போம், ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஒரு ஐலாண்டை அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஐலாண்டு சொல்லிக்கிட்டே போகலாம். நான் 2-3 தடவை சொல்லிட்டேன், ஆனால் வந்து உங்களுக்கு என்னன்றதை காட்டினா தான் புரியும். ஸோ போவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, மேலே தூக்குறாங்க தெரியுதா. அவங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து ரெடி பண்ணி அப்படியே போகிறாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். ஆடாமல் இருக்கிறதுக்கு எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போட்டில் வச்சு செஞ்சு யூஸ் பண்ணுறாங்க இங்கே. ஏன்னா இங்கே அலைகள் ரொம்ப அதிகங்க. நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தாச்சு, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போமா ஐலாண்ட் ஓப்பிங்கு இப்படிப்பட்ட ஒரு
மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபஸ்ட்டு ஒரு ஐலாண்டு, இந்த ஒரு 5 ஐலாண்டில் ஃபஸ்ட் ஐலாண்டே பயங்கரமாக இருக்குது, விச் இஸ் சாண்ட்பார் ஐலாண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா சாண்ட்பார் ஐலாண்டு. ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. லைட்டாக அந்த ப்ளூயிஷ் கலரோட அந்த நடுவில் சாண்ட்பார் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போவோம். ஸோ இதை வந்து சாண்ட்பார்னு சொல்லுவாங்க, கடலில் அது மாதிரி உள்ள மண் போணுச்சுன்னா. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு நம்ம தலைவர். நம்ம போட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குங்க, அப்படியே ஒரு ராஜ பரம்பரை அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி சும்மா நம்ம மட்டும் தனியாக வந்திருக்கோம், மித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா தனி போட்டில் வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு வருவோம். பேக் எனக்கு தெரிஞ்சு அங்கே வச்சலாம் நினைக்கிறேன், ஏன்னா பேக் வச்சிட்டோன்னா ஃப்ரீயாக போய்ட்டு வரலாம். ஸோ பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே கடைசி வரைக்கும் போவாங்க. ஓகேவா? நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா போட் ரெடி பண்ணி இங்கே வைக்கிறாரு. நம்ம போட் டிரைவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துட்டாங்க மக்கள் எல்லாருமே. ஜஸ்ட் நம்ம மட்டும் அங்கே போக போகிறோம். ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா நடுக்கடலுக்குள்ளே ஒரு சாண்ட் பார் அப்படின்னா மணல் திட்டு சொல்ல போனால் அதில் நடந்து போய் நின்றுட்டுருக்கோம். லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல், சாரி ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல். இப்போ வந்து எனக்கு லெஃப்ட்டு ரைட் சைடும் கடல், லெஃப்ட் சைடும் கடல், நடுவில் இப்படி ஒரு பாதை. எப்படி ஒரு இடம் பார்த்தீங்களா? விச் இஸ் இதுதான் த சாண்ட்பார் தீவு இன் த ஜெயண்ட் ஐலாண்ட். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. உங்களுக்கு ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த லகூனையும் பாருங்களேன். இங்கே தான் அந்த ஒரு ப்ளூயிஷ் லகூன் தெரியுது. மித்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த கலர் தெரியும்னு நினைக்கிறேன், க்ரீனிஷ் கலரில். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஆக மொத்தத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ டக்குன்னு வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு போட்டை வந்து பிடிச்சிட்ருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறது ரொம்ப நேரம் வந்து நிற்காதுங்க போட்டு, அலைகள் இருக்கனால. ஸோ ஜஸ்ட் நம்ம டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 3 நிமிஷம் சொன்னார் அவர். பட் நான் ஒரு ட்ரோன் பழக்க விட்றேன், ஸோ அங்கே நிப்பாட்டிக்குவோமா ஓகேவா அப்படின்னு கேட்டேன். ஓகே சார் அப்படின்னாரு. ஏன்னா அவரையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. ஸோ நிப்பாட்டியே பார்த்துட்டு போகலாம், பொறுமையாக பார்த்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கும் பார்த்திங்கன்னா டைம் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து இங்கே ஒரு 3 மணி நேரம் நீங்கள் சுற்றுற அளவுக்கு இடங்கள் இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு ஐலாண்ட் டூரு ரியலிஸ்டிக்காக நீங்களே ட்ராவல் பண்ண மாதிரி. ஓகேவா? இந்த எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஊரில் தனுஷ்கோடி, இங்கே ஜஸ்ட் இந்த ஒரு ஐலாண்டில் சொல்கிறேன், ஒரு அழகான ஒரு இடம். வேற மாதிரி இங்கே பாருங்க பின்னாடி வேற மாதிரி இருக்குல்ல. பட் மூஞ்சி ரொம்ப ரொம்ப ஏறிடுங்க, சன்ஸ்க்ரீன் எடுத்துருங்க. வர மாதிரி இருந்தால் ஆகாதவங்களுக்கு, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் இது மாதிரி கிளைம் பண்ணலாம் செட் ஆகிடும். ஸோ வரவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு செட் ஆகாது, அவங்களாம் வந்து இந்த சன்ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி இங்கே இருக்க தண்ணியை மட்டும் பாருங்கள், சும்மா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அப்படி இருக்கும் சொல்ல போனால். நீங்கள் இது மாதிரி ஐலாண்ட்ஸ் பிலிப்பைன்ஸ்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா அது மாதிரி தண்ணிகள் பார்க்கலாம். நீங்கள் தெரியும் நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணி பளிச்சுன்னு இருக்கும். இது மாதிரி கடல் அலையிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி அழகாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் லுக் அட், அவ்வளோதான். இதுதான் பிலிப்பைன்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம மலப்பாஸ் கோப்பெல்லாம் தான் பிளான் வச்சுருந்தோம். மலப்பாஸ் கோப்பை இருந்தாலும் நம்ம கலங்காமன் தீவு போயிருப்போம், நம்ம தமிழர்கள் தீவு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சாண்ட்பார் இருக்குங்க. அதுவே சாண்ட்பார் ஐலாண்ட் தான். அது எண்டில் பார்த்தீங்கன்னா சாண்ட்பார் இப்படி இருக்கும். ஸோ ஐலாண்டுக்குலேருந்து நிறைய ஒரு சாண்ட்பார் வரது தான் சாண்ட்பார் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து இது ஒரு ஐலாண்டுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன். ஏன்னா இங்கே இருக்க பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் மொழியில் இருக்கும். நான் ஸ்பெல் பண்ண முடிஞ்சதை கண்டிப்பாக ஸ்பெல் பண்ணுறேன். இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே போடுறேங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த வீடியோக்கு முன்னாடி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. திரும்பி ஏன்னா உங்கள் நேம் தெரியாது. ஸோ அதனால் நேம் வந்து எல்லாமே நான் கீழே போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்னென்ன ஐலாண்ட் ஹோப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு 5 இதில் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஜஸ்ட் வாவ் மக்களே, வாவ். ஓகேங்க, இங்கே பார்த்து முடிச்சாச்சு. நம்ம டிரைவர் நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோமா? ஸோ மக்களே, ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக எடுத்துருப்போம். அவ்வளோ அந்த ஒரு ஐலாண்டை விட்டு கிளம்பியாச்சுங்க. இருக்க பார்த்தீங்கன்னா லோ டைட் ஆகிடுமா. ஸோ அதனால் கிளம்பலாங்க. இல்லாட்டினா கடலில் அடித்து கப்பல் இங்கேயே தேங்கிக்கும், திரும்பி போக முடியாது. இவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அது துடு போட்டு அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு போவார். தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அந்த இது நம்ம இவங்க ஒரு காசு கேட்டார். நான் போய் என்ட்ரன்ஸ் கொடுக்குறேன்னாரு. நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். வேணான்றாருங்க, என்னன்னு தெரில. தலைவன் ட்ரோனில் பறக்க விடும். சரி ரைட்டு, ஆள் பணம் பாட்டி காசு வாங்கிக்கலாம் நினச்சிட்டு இருக்குது. சரி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கொடுத்துடலாம், சேர்த்தே கொடுத்துடலாம் அவர்கிட்ட. பட் இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமாகிடு. சரி பார்த்துக்கலாம். மக்களே, நம்ம அடுத்த ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டோம். ஆடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கோளாராக கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்டால். ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். இதான் அடுத்த ஒரு ஐலாண்டு. ஐ திங்க் இதான் அந்த ஒரு ஐகானிக் ஸ்பாட் ஹியர். ஐ திங்க் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயங்கரமாக வீடியோ எடுத்து போடுவாங்க. நம்மளும் வந்து வீடியோ எடுத்து போடுவோம். ஓகேவா? இறங்கிட்டு உங்களுக்கு கிளியராக எடுக்கிறேன். யா
திஸ் ஏரியா. ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணுமா அந்த ஒரு என்ட்ரன்ஸ் அமௌண்ட்டு. பட் தலைவர் அங்கேயே கேட்டார், என்னன்னு தெரில, பார்ப்போம். நம்ம அவர் சொல்கிறது எனக்கு கரெக்டாக புரியல நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐலாண்டில் இருந்தோம், அங்கே இருந்தோம் சாண்ட்பாரில், அப்படியே இங்கே வந்துட்டோம். லகூனை பாருங்கள், எப்படி ஒரு அழகான லகூனு. ஸோ இதனால தான் பிலிப்பைன் ஒரு அழகான ஒரு பீச் கொண்ட ஊருன்னு சொல்கிறாங்க. வெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வெயில் பொழக்குது சும்மா. அதனால் அப்படியே பொறுமையாக நடந்து போய்ட்டுருக்கேன். பீச் தரமாக இருக்குங்க, திருப்பி காட்டுறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக யாருமே இல்லை சொல்லப்போனால் அந்த ஐலாண்டில். நம்மளுக்காக ஒவ்வொரு இடத்தையும் செதுக்கி செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், தலைவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு வந்து கேட்டார், செகண்ட் இதுக்கு ஐ திங்க் இது வந்து கடை நினைக்கிறீங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தெரியல என்னென்னு பார்ப்போம். ஹலோ, ஓ என்ட்ரன்ஸ் 40. இந்த ரெசார்ட் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ருபீஸ் நீங்கள் வந்து 40 பெர்சோ தர மாதிரி இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிங்க மக்களே, வந்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த ஹைலாண்டை பார்த்துங்க. கேன் ஐ ஸ்விம் ஹியர்? ஸ்விம் Okay. விச் ஐலாண்ட் குட் ஃபார் ஸ்விம்? கோரல் திஸ் ஐலாண்ட் ஆர் விச் ஐலாண்ட்? Corals. This. விச் ஐலாண்ட் திஸ் ஐலாண்ட் குட்? ஓகே, அந்த ஒரு ஐலாண்டை போய் நம்ம ஸ்விம் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து இதை பார்ப்போம். பட் அது ஸ்விம் பண்ண தோணுது. ஓகே, என்ட்ரன்ஸ் பற்றி நம்ம பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? எல்லா இடத்துலையும் ஒரு ட்ரோன் வந்து பறக்க விட்டு பயங்கரம் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? க்ளீனாஸ் யூ கோ இது ஒரு தத்துவம் போட்டுருக்காங்க. அதே மாதிரி இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் கொஞ்சம் மக்கள் வந்து குப்பையை போட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கே கூட குப்பை கிடக்கு. பட் தரோன்னா தரோம் வேற மாதிரி இருக்குது. நம்ம ஆள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணாருன்னா நான்லாம் வந்து அவ்வளோதான், இங்கேயே இருந்துருவேன். ஒரு 2 நாளைக்கு வந்து ஹைலாண்ட் ஓப்பனிங் 5 நாளில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐலாண்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஐலாண்டும். ஸோ ஜஸ்ட் நான் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் ப்ளே பண்ணியிருப்போம். இப்போ இருந்துச்சுன்னு ஷார்ட்டை வந்து கமெண்டில் பண்ணுங்கள். ட்ரோன் ஷாட் வந்து நல்லா எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வந்து என்ன பிரச்சனைனா சார்ஜிங் நம்ம பண்ணாமல் வந்துட்டோம். அதுதான் ஒரு மெயினான ஒரு பிரச்சனை. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்விம் போட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேணாம், ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். அப்புறம் அப்படியே கிளம்பிடுவோமா? ஓகேவா? ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த ஐலாண்டில் எப்படி நான் தரப்போறேன்னு தெரியல. சில்லறை பார்த்தீங்கன்னா இங்கே இல்லவே இல்லைங்க எந்த ஒரு கடையிலையும். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா சில்லறை எடுத்து வந்துருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கடல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆள் கடல் நினைக்கிறேன், ஆழமாக இருக்க கடல். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கடல். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அமைதியாக வந்து நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். பட் டைம் மட்டும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிதுங்க. நம்ம வந்து 2-3 ஐலாண்ட் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஐலாண்ட் ஓப்பன்றது 1-2 ஐலாண்ட் கிடையாது, நிறைய ஐலாண்ட் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து இந்த ஒரு ஐலாண்டை காட்டிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்தால் அந்த ஒரு ரியல் ஃபீல் எப்படி கிடைக்குமோ அந்த ஒரு ஃபீலை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், நான் எதுவும் பேசலை. ஸோ மக்களே, இறங்கிடுவோமா இந்த ஒரு அழகான தண்ணிக்குள்ளே? உங்களுக்கும் அப்படியே ஒரு ரியல் ஃபீல் கிடச்சிட்டோம். நீங்கள் வந்து அங்கே சைடு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த சைடு ஆஃப் ஐலாண்டு. ஜஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம வந்த கப்பலி தான். அப்படியே ஏரியா பாருங்கள், இன்னி பார்த்தீங்கன்னா சர்பத் மாதிரி இருக்குது. ஒரு அழகான தண்ணியில் அப்படியே ஒரு குளியில் போட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஐயோ, பட் தண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த அளவுக்கு கிளியராக இருக்குங்க. எப்படியும் தெரியல, நம்ம ஊர் லட்சந்தீப்பு இப்படி தான் இருக்கும். பார்ப்போம், ஒரு நாள் போவோம். லட்சந்தீப் பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபாரின் ரேட்டுக்கு வந்து இன்றைக்கி இருக்க பேக்கேஜ் தான் தராங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் நம்ம வந்து இந்த வரைக்கும் போகாமல் இருக்கோம். பட் இந்த ஒரு ஐலாண்ட் ஹோப்பிங் இங்கே தரமாக இருக்குது. இந்த ஒரு ஐலாண்டில் வந்து மெயினாக வரணும்னா எதுக்காண்டி தெரியுமாங்க? இந்த இடத்துல இருக்க அந்த ஒரு தென்னை மரங்கள் அந்த நீங்கள் வெல் மெயின்டைன் நடந்த ஒரு ஏரியாஸ் தான், வேறு விஷயம் எதுவுமே கிடையாது. ட்ரோன் சார்ஜ் பண்ணலாமான்னு கேட்டேன். அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆரம்பிச்சு, எனக்கு சார்ஜ் வேணால் ஒன்று வேண்டாம்னு விட்டேன். சரி ஓகே மக்களே, ஏன்னா பாட்டிலாம் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரியல சொல்ல போனால் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க பாட்டு போயிட்டாங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கிற பேக்கை இதுவும் பண்ணாமல் வந்தால் போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளாலாம் நான் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லோக்கல்ஸ் வந்து அது மாதிரி கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்கிறேன், அவர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பேச தெரியாமல் பேசியிருக்காரு சொல்ல போனால்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு என்ன தெரியுமா சொல்ல வந்திருக்காரு நம்மள்ட்ட 50 பைசா அடுத்ததுக்கு கொடுக்கணும், நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க நான் கட்டி தந்துடுறேன் அப்படின்ட்டு வேறு எந்த இதுவுமே சொல்லுங்க. அதுக்குள்ளே நம்ம தப்பாக நினச்சிட்டோம் நண்பரை. சரி ஓகே, அப்படியே இங்கே அலசிட்டு அப்படியே போயிடுவோமா? ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போனோன்னா அப்படியே அடுத்த தைலாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். அதனால தாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஆந்தோனியா ஐலாண்டை விட்டு கிளம்புறோம். பேரை சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, இந்த ஒரு ஐலாண்ட் பேரோட பார்த்தீங்கன்னா ஆந்தோனியா. அண்ட் தென் இப்போ ஒரு என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் பார்த்தீங்கன்னா டீசல் இல்லைங்கிறாரு. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இன்னும் 2 ஐலாண்ட் இருக்குது நம்மளுக்கு. அந்த 2 ஐலாண்ட் வந்து கவர் பண்ணவே இல்லை. ஸோ கம்முன்னு போய் அது கூட அவங்க கூட எடுத்திருந்தா கூட ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஐலாண்டு பார்த்துக்கலாம். நாங்கள் தலைவர் சரி பேசிக்கலாம், ப்ரைஸ் கொஞ்சம் பார்த்து பேசிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஏன்னா அவங்க அதுக்கு அந்த லெவல் போயிருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ரைஸ் கொடுக்கலாம். பட் தலைவர் போகிறதுனால பார்த்து பேசிக்கலாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வருது. காலை கழுவிட்டு இட்ஸ் கோ. கும்பால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டி பாட்டி இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாரு, நான் கூப்பிட்டு போக முடியாது. சரி ஓகேங்க, பார்த்துக்கலாம், அதெல்லாம் நேரம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. லெட்ஸ் கோ. போமா அடுத்த ஐலாண்டுக்கு. பக்கத்தில் இன்னொரு ஐலாண்ட் இருக்கான். ஓகே மக்களே, அடுத்த ஒரு ஐலாண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். இந்த ஒரு ஐலாண்டு பார்த்திங்கன்னா ஐ திங்க் த ப்ளூ பஜாங் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் சொல்கிறாங்க. கரெக்டாக தெரில, கீழே நான் ஸ்பெல் பண்ணி போடுறேன். அவர்கிட்ட கேட்டேன். பட் மக்கள் யாருமே இல்லை இங்கே. ஜஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு ஏதோ பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது. அப்படியே அதில் வந்து இங்கே ஒரு ஸ்பாட் ஆக்கிட்டாங்க, விச் இஸ் நம்ம மாதிரி டூரிஸ்ட் வரத்துக்கு. பட் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். பட் தலைவன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, தண்ணியில் குளிக்கணும்னு நினைக்கிறேங்க. அண்ட் தென் இந்த ஒரு ஐலாண்டு பார்த்திங்கன்னா மக்கள் வருவாங்கன்னே தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் தலைவன் பார்த்திங்கன்னா நம்மள மட்டும் தான் கூப்பிட்டு வந்துருக்காரு இந்த மாதிரி ஐலாண்டுக்கு. ஆனால் அது மோசமாக இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப படுமோசமாக இருக்குது, யாருமே இல்லை சொல்ல போனால். இங்கே பாருங்க, தலைவன் ஏதோ நம்மளை ஏதோ வச்சு செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டாருக்கு. 2 ஐலாண்டு கூப்பிட்டு வந்துட்டு சம்பவம் இல்லான்னு இருக்காருட்டுக்கு. சரி ஓகே விடுங்க, ஏமாத்துன்னு இருந்தால் யாரும் எதுவும் பண்ண முடியாது. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லாதான்னு சொல்ல முடியாது. பட் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லாம் இருந்திருக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், ஹைடைட்லாம் வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துடும், எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி தான். இது வரைக்கும் தண்ணி வந்துடும். இங்கே பாருங்கள், இது இந்த வீட்டில் அப்படியே இடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து கரண்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அந்த ஒரு எர்த்குவாக் நடந்துச்சு இப்போ கரண்ட்லி. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐலாண்டுங்கிறது அடி வாங்கிச்சுன்னு நினைக்கிறேங்க. கேட்போம் அவர்கிட்ட, அந்த வரைக்கும் கேட்டால் கண்டிப்பாக தெரியும். இந்த இதில் ஐலாண்டில் ஹோப்பிங் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தான் உடஞ்ச மாதிரி இருக்குது, எல்லாம் நியூலி ரெனோவேட் பண்ணுற மாதிரி தெரில எனக்கு. பட் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருளாக கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்குது, தெரியும் நினைக்கிறேன். பழசுனா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குங்க. பட் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரியல. பட் இந்த தென்னை மரம் அழகுனா அழகு, சரியான அழகு இங்கே இருக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு வாங்க, டிக்கெட்டை போட்டு பிலிப்பைன்ஸ்க்கு, அவ்வளோதான். இது மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் இப்போது ஒரு சம்பவம் என்னென்னா, நான் வந்து கையில் எவ்வளோ கேரி பண்ணிருக்கேன்றது தெரில. தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கம்மி பண்ணால் குடிக்க போகிறாங்க. ஏன்னா தலைவன் அந்த 2 ஐலாண்டு வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போகல. எனக்கு வந்து சத்தியமாக ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அந்த 2 ஐலாண்டு போயிருக்கலாமோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அந்த ஸ்பாட் நான் சைடில் போடுறேன். அந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் என்னை கூப்பிட்டு போயா, எனக்கு வேறு எதுவுமே வேணாங்கிறேன். அங்கே வந்து நிப்பாட்ட முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. சம்பவமாக அது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கடையே காலியாச்சாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர்கிட்ட கேட்கும், அதையாச்சும் சொல்லுவார் தலைவர்னு தெரியல. நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ சம்பவம் பண்ணுறாரு, டீசல்னு திறந்தே கட்டிட்டார். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் முடியாது. நேராக வந்து அவர் சொல்கிற மாதிரியே பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கக்கூஸ்லேருந்து எல்லாமே பறக்க விட்ருக்காட்டுக்கு இந்த ஒரு புயல். சிரிக்கன்னு நினைக்காதீங்க, சாரி. பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேர் இருக்குது, சேர் பார்த்தீங்கன்னா உடஞ்சி கிடக்கு. மரம்
இது கம்மனு தலைவங்க நிப்பாட்டாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இடங்கள் ரொம்ப பயங்கரமாக உடஞ்சி கிடக்குதுங்க. மெயின்டைன் பண்ணியிருந்தால் அந்த இடம் வந்து வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் நிப்பாட்டி கொடுத்த காசுக்கு நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டுறாரு. வேறு எதுவும் நம்மளுடைய எனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஆனால் வந்து ஐலாண்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேங்க. இங்கே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா 5 ஐலாண்ட் இருக்குது. பட் இதுவும் ஒரு ஐலாண்டு தான் நினைக்கிறேன். பட் வந்து தெரியல. ஆனால் அங்கே ஒரு ஐலாண்ட் தனியாக இருக்குது. 2 ஐலாண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனா இன்னும் அந்த சைடு வந்து 2 ஐலாண்ட் இருக்குது. காகையோ அது ஏதோ பேர். நான் அதனால தான் பெரிய லெவலில் பேர்லாம் போடலாம் கீழே அப்படின்னு நினச்சேன். நிறைய ஐலாண்ட்ஸோடது. பட் இங்கே தலைவர் 2 டைட்டில் போட்டு 3ஆவது டைட்டில்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பைகள்ன்றது இருக்க தான் செய்யுது. அது தண்ணியிலேருந்து அடிச்சுட்டு வந்து இங்கே நிற்கிறது. இதுலேயும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து எந்த லெவலில் தண்ணி வந்து ஹை ஆல்டிடியூட் வரும், லோ ஆல்டிடியூட் போவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லோ டைட் போவோம், ஹை டைட் வரும்னு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் மேலே வந்துடுச்சு அடிச்சுட்டு. ஸோ இங்கே இருக்க மக்கள்லாம் வீடு கட்டியிருந்தீங்கன்னா மேலே இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. வீடு கட்டினா ஹை டைட் வந்துச்சுன்னா எல்லாமே பறந்து போயிடும். ஸோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி போயிட்டு இப்போ நெகட்டிவாக பேசியிருக்கேன் நினைக்கிறீங்க. கொஞ்சம் வந்து எனக்கே கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா வந்து ஐலாண்ட் இது மாதிரி வந்து காட்டவும். ஸோ பார்ப்போம், தலைவன் பண்ணுறது பண்ணிட்டு போட்டோம், நம்ம பண்ணுறதை பண்ணிட்டு போக வேண்டியதான். இங்கே ஒரு சாண்ட் பார் இருக்க மாட்டேங்குது. பட் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹைட்டைல் இருக்கிறதுனால இங்கே சாண்ட் பார் இல்லை, தெரிய மாட்டேங்குது. அப்படியே போக மாட்டேங்குது. பட் பரவாயில்ல, 2 ஐலாண்ட் நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டோம். சொல்லியிருந்தாங்கன்னா அங்கேயே கொஞ்சம் வீடியோ எடுத்துருப்பேன். இருங்க, ஃப்ளைட்டே வந்து ட்ரோனாச்சும் ஃப்ளை பண்ணுவோமா இங்கேருந்து. அதை ஃப்ளை பண்ணியாச்சும் கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருந்துப்போம். உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் வந்து நான் பார்ப்போம். இந்த ஒரு ஐலாண்ட் விட்டு கிளம்பலாம். நான் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கலாம்னு பார்த்து ட்ரோன் எடுத்து ஆன் பண்ணுறேன். லோ பேட்டரி இருந்துச்சு, எடுத்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் சம்பவம் இருக்குது இன்றைக்கி நாளில். 2 ஐலாண்டும் தரமாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சாண்ட் பார், அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் டைமிங் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம் அங்கேயே. பட் தலைவன் டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எல்லாம் இருக்கிறது தான் கொண்டு போக முடியாது. ஸோ நேராக போவோம், போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுறேன். வந்தாச்சு மக்களே நம்மளோட ரூமுக்கு, விச் இஸ் நம்மளோட பயங்கரமான ஒரு ரூமு. நல்ல வேலை ஏசிலாம் ஒர்க் ஆகுது, ஸ்ப்ளிட் ஏசி. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிரைவர் நம்மளுக்கு வந்தால லைக் வந்து போட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போனவர். அவர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வெறும் 300 தான் கேட்டார். நம்மள்ட்ட வந்து 600 பேசி கூப்பிட்டு போனாங்க. பட் வந்து 300 ஓகேன்ட்டாங்க. அண்ட் தென் அவர்கிட்ட போய் இன்னும் காசு கொடுத்துடலாம். அப்புறம் எதனால் வந்து நம்ம 300 கொடுக்குறோன்னா அந்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அந்த 3 ஐலாண்ட் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இன்னும் 2 ஐலாண்ட் வந்து நம்ம விட்டுட்டோம். அது மெயினான 2 ஐலாண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரைஸை கம்மி பண்ணிட்டார். ஸோ பிரச்சனை இல்லை மக்களே. அண்ட் தென் அவர் வந்தோடனே வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டார். ஒரு 2 வாழைப்பழம் கேட்டேன், கொடுத்தாரு. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காரு, சார்ஜர் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. தலைவன் வந்து எது கேட்டாலும் நம்மளுக்கு பண்ணுறாருங்க. இப்போ தான் வந்து கேட்டேன், நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து தெரியுமாம்மா, தலை தெரியும், தளபதி தெரியும் அப்படின்ட்டு, ரஜினி தலைவர் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்தியன்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்தியன்ஸ் வந்து அதிகபட்சம் எப்படி தெரியுறாங்க, சினிமானால தாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம ஊர் சினிமா மாதிரி வேறு எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை நாள் இதுவே எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ தான் தெரியுது எதனால் வந்து மக்கள், அது அந்த விஷயத்துக்குலாம் வர வேணாம், ஆக்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்து நிறைய விஷயங்கள் நிறைய உலகத்துக்கு தெரியுது, உலகத்தில் இருக்க மக்களுக்கு தெரியுது. கண்ட்ரிஸ் லைக் வந்து நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த சைடு இருக்க அந்த சவுத் ஈஸ்ட் கண்ட்ரியாக இருக்கட்டும், நம்மளோட மூவியை பார்த்துட்டு ஃபேனாக இருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது. அண்ட் தென் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்து இப்போ ஒரு பிளான் இருக்குது, ஒரு பயங்கரமான பிளான். அடுத்த vlogல நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சமைக்க போகிறோம், இங்கே ஃபிலிப்பைனியோட சேர்ந்து சமைக்க போகிறோம். ஜாராக போய் கறி வாங்க போகிறோம். கறி வாங்கிட்டு வந்து நம்ம ஃபிலிப்பைனியோட அவங்க என்னென்ன ஸ்டைலில் செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். சமைச்சு அவங்களோட உட்காந்து நம்ம சாப்பிட போகிறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஆனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு யாராக போய்ட்டு சிக்கன் வாங்குறோம். சிக்கன் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அவங்க சமைக்கிறாங்க, நம்மளாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். வீடியோவில் நீங்களும் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். அதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் vlog பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு vlog வந்து இதோட என் பண்ணிக்கிங்கன்னா, இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஏன்ட்ட கேட்குறாரு. ஏன்னா அதிகபட்சமான மக்கள் லோக்கல் மக்களுக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து நல்ல வேலை நம்மளோட ChatGPT கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு ஐலாண்டை பற்றி.
ஸோ இந்த ஒரு ஐலாண்ட் இன்றைக்கி வந்து ரீச் பண்ணி நம்ம வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஐலாண்ட் ஹோப்பிங் கண்டிப்பாக நல்லா இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னு போடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ. ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you guys in another video. Bye மக்களே, bye.